வர 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள்ல இருக்கிற எல்லாருமே கூட்டணி குறித்த முடிவுகளை ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. வர பொங்கலுக்கு முன்னாடியே கூட்டணிகளை முடிவு செஞ்சுட்டு தேர்தல் களத்துல குதிக்கிறதுக்காக அரசியல் தலைவர்கள் தயாராயிட்டு வராங்க. அந்த வகையில திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இந்திய யூனியன், முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம் அப்படின்னு நிறைய கட்சிகள் கூட்டணியில இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திமுக மட்டும்தான் வலுவான கூட்டணியை அமைச்சிருக்குது அப்படிங்கிறதுதான் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட்டணியில இருக்கிற எல்லாருமே தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்கி தரணும் அப்படின்னு போர்க்கொடியை பிடிச்சிட்டு வராங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கி தரல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறோம் அப்படிங்கிற ரீதியில திமுக மேலிடத்தை மிரட்டிட்டு வராங்க. இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சியினர்னு எல்லாருமே தங்களுக்கு கூடுதல் தொகுதியை ஒதுக்கி தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அந்த வகையில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது உங்க பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய எல்லார்கிட்டையும் அவரு கருத்து தெரிவிக்கும் போது திமுக மேலிட குழு கிட்ட பேசிட்டு வாங்க, இறுதி முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு வந்தார். இப்போ திமுக கட்சிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி தர முடியாத சூழ்நிலையில தான் திமுக மேலிடம் இருக்கு. இதனால மு க ஸ்டாலின் முடிவாகவும் மிக மன உறுதியுடனும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதன்படி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறத அவரு முடிவு செஞ்சுட்டாரு. குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவிச்சா கூட்டணியில இருக்கலாம், இல்லைன்னா கூட்டணியை விட்டு விலகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் முடிவுகளை எடுத்து வச்சிருக்கிறார். அந்த வகையில திமுக 170 தொகுதிகள்ல நேரடியாவே போட்டியிடுது. காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 தொகுதிகள், மதிமுகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மக்கள் ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம் இதுக்கெல்லாம் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. தனி அரசு, தனிமுன் அன்சாரி, கருணாஸ் இவங்களா இணைஞ்சா அவங்களுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இனிமே எந்த கட்சியா இருந்தாலுமே கூட்டணி குறித்து பேசும்போது இதுதான் முடிவு அப்படின்னு இந்த தொகுதிகள் பட்டியல் தெரிவிக்கப்பட இருக்கு. மு க ஸ்டாலின் தலைமையில அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் இணைஞ்சு தீவிர ஆலோசனை நடத்தின பிறகு இந்த தொகுதி பங்கீடு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. வர சட்டமன்ற தேர்தல்ல 200 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கறதுலதான் திமுக ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வருது. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கு 40% இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது இல்லாம கனிமொழி தரப்புல 25% வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு வாக்குறுதியும் தரப்பட்டிருக்கு. வர ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே கூட்டணி பற்றின இறுதி முடிவு எடுக்கப்பட்டுடும் அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.